Hello guys, welcome back to our channel Rashar Balayedu. TNGASA தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டைமாக அதில் ஃபஸ்ட்டு காலேஜாக வந்து எம்பிஏ முத்தையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திண்டுக்கல் அந்த காலேஜ் வந்து ரேங்க் லிஸ்ட்டை வந்து அந்த காலேஜினுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத லைவ் டெமோவாக இப்போ நான் காமிக்கிறேன். ஓகேவா, வாங்க பார்த்துக்கலாம். இதான் வந்து நீங்கள் கூகுளில் போய் எம்பி முத்தையா கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன் கொடுத்தீங்கன்னா இதான் ஹோம் பேஜ் வெப்சைட் வந்து வந்துடும். இதில் யூஜி அட்மிஷன் அகடமிக் இயர் 2023-24 இருக்கும். ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட், இதுதான் ரேங்க் லிஸ்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன மாதிரி இங்கே ஏதாவது இன்ட்டு கொடுத்ததுனால இன்ட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாது. ஜஸ்ட் இதில் நீங்கள் அட்மிஷன்லேயோ ப்ரொவிஷனல் லிஸ்ட்லேயோ வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜ் வந்துடும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் யூஜி 2023-24 டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்டு. இந்த காலேஜுக்கு மட்டும் 4456 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸ்பெஷல் கோட்டாவுக்கு வந்து என்னென்ன கோட்டான்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, என்சிசி ரேங்க்கு, சர்வீஸ் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட்டு, டிசேபிள்டு ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 5 ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ரேங்க்கில் எவ்வளோ பேர் வராங்கிறது எல்லாமே டிஸ்பிளே வந்துடும். இப்போ ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வந்து 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 அப்படிங்கிறது பிஏ தமிழ் ஜாயின் பண்ணணும்னா இதனுடைய கட் ஆஃப் அந்த லிஸ்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்ட் 2 வந்து இங்கிலீஷு, அதுக்கு உண்டான பிஏ இங்கிலீஷ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டில் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி ஓவரால் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்ட் 3ங்கிறது வந்து அந்த தமிழ் இங்கிலீஷ் தவிர மீதி 4 சப்ஜெக்ட்டும் வச்சு டோட்டல் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம பார்க்கறது. இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தமிழ் மீடியம் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2க்கு கொடுத்துருக்காங்க ரேங்க் லிஸ்ட்டு. அதே மாதிரி இங்கிலீஷுக்கும் ரேங்க் லிஸ்ட் இது எல்லாமே வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் ஓவராலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்க் லிஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஓவரால் பார்ட் 3 ரேங்க் லிஸ்ட்டு நமக்கு வந்திருக்கு பாருங்கள், டிஸ்பிளே வந்தாச்சா பார்த்தீங்களா. இதான் ரேங்க் லிஸ்ட்டு. எம்பி முத்தையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திண்டுக்கல் யூஜி அட்மிஷன் அகடமிக் 23-24 ஓவரால் பார்ட் 3 ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க் பாருங்கள், இந்த இடத்துல ரேங்க் இருக்குது. அவங்க அட்மிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது அப்ளிகேஷன் நம்பரு, அவங்க பேர், அவங்க என்ன கம்யூனிட்டி, அகடமிக்காக ஒகேஷனலாக வந்திருக்கும். இதில் அவங்க என்ன சப்ஜெக்ட்ஸ் 6 சப்ஜெக்ட் கொடுத்து 4 சப்ஜெக்ட்டுக்கு உண்டான மார்க் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பார்ட் 3ங்கிறதுனால அதான் 4 சப்ஜெக்ட், அதாவது தமிழ் இங்கிலீஷ் விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ராஜலட்சுமி எடுத்துட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் 4க்கும் வந்து 400 மார்க்குக்கு 400 வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்காங்க. ஓகேவா, புரியுது இல்லையா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரேங்க் வந்து 399 இருக்காங்க. ஆனால் அது வந்து பிசி அதான், ஆனால் அது காமர்ஸ் குரூப் தான், அது வந்து பிசி. அப்போ கம்யூனிட்டி மாறி மாறி வருது. அதனால் இது வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு அல்லது ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட். கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுக்கல, ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அதனால் டோட்டலாக 245 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சொன்னாங்க இல்லையா எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, 4400 மேலே வந்திருந்தது. அந்த டோட்டல் அப்ளிகேஷன்ஸும் வந்து இதில் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் பேஜ் நான் பாருங்கள் 4456 ரேங்க்குக்கும் ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷனுக்கும் ரேங்க் கொடுத்து அலாட் பண்ணியிருக்காங்க. 400 வந்து 147 வரைக்கும் ரேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ எல்லா மேஜருக்குமே பாருங்கள், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, காமர்ஸ், அக்கௌண்டன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுங்கிறது பாருங்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே ஓவராலாக கலந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு காலேஜும் ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ எம்பி முத்தையா மகளிர் கல்லூரி வந்து முதல் முறையான முதலாவதாக இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெமோ பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜும் ரேங்க் லிஸ்ட் வர்றப்ப நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, வேறு ஏதாவது டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.